இவர் என்ன செய்யறாருன்னா கோவால போய் இரும்பு மனிதர்னு ஒரு பட்டம் வாங்குறாரு. ம். ஸ்விம்மிங்லயும் சைக்கிளிங் சம்திங் இதுலயும். ம். இப்போ மோடியே நேரடியா பாராட்டுறாரு. பாராட்டின உடனே மறுபடியும் இங்க என்ன ஆயிருதுன்னா கல்யாணராமன்ற ஒரு ஆளு. ம். அவருக்கும் அண்ணாமலைக்கும் தனிப்பட்ட பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கு. அது ம். தனி. ம். இவர் என்ன பண்ணிடுறாருன்னா இன்னொரு ஒரு பூகம்பத்தை தூக்கி போடுறாரு. அண்ணாமலை கர்நாடகாவுல ஒரு மைசூர்ல ஒரு ஏரியாவுல கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல அப்பார்ட்மெண்ட்டை விற்க போறாரு. கட்டி விற்க போறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம சென்னையில எல்லாம் பார்த்தோம்னா லேக் வியூ, ம். அப்புறம் பார்க் வியூ இப்படிலாம் ஒரு ம். ஸ்பேசஸ் இருக்கும்ல. ஹைட்டுக்கு ஏத்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? கீழ ஒரு ரேட் இருக்கும், மேல ஒரு ரேட் இருக்கும். சென்னையோட ம். அபார்ட்மெண்ட் எல்லாம். அந்த மாரி 3 கேட்டகரியா இருக்கும் அந்த அபார்ட்மெண்ட். அது எல்லாத்தையுமே பிரிச்சு ம். ரிவீல் பண்ணிடுறாரு. அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டோட விலை மட்டும் 9 கோடியாம். ம். அப்ப அண்ணாமலை எவ்வளோ அபார்ட்மெண்ட்டை விற்க போறாருன்னா 234 அபார்ட்மெண்ட்டை 9 கோடிக்கு வித்தாருன்னா அப்படின்னு அதாவது குறைந்தபட்ச ரேட்டுக்கு 9 கோடிக்கு வித்தாருன்னா 2200 கோடி ரூபாய்க்கு ஒரு அதிபதி ஆவாரு. ம். இதுல யார் யார் பார்ட்னரா வராங்கன்னா அண்ணாமலை ஒய்ஃபோட தம்பி, அப்புறம் ம். அண்ணாமலை கூடவே இருக்கிற ஒரு பிஏ. இந்த ம். 3 பேர் தான் மெயின் பார்ட்னர்.